இனிய பயணம் செய்வோம். நம்ம இனிய பயணத்துல நம்ம தொடர்ந்து என்ன பார்க்க போறோம்? நம்ம இப்ப வண்ணத்து பூச்சியுடைய தோட்டத்துல இருக்கோம். அந்த அழகான நீர் ஊற்று பார்த்தீங்க. நீர் ஊற்றை விட்டு நம்ம வெளியில வந்தோம்னா அழகான தோட்டம், அப்படி வண்ண வண்ண பூக்கள்லாம் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தோட்டம் அங்க இருக்கு. அந்த தோட்டத்தை கடந்து வந்தோம்னா நம்ம ஷாப்பிங் ஏரியா வந்துருது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற தொப்பி விற்பனை ஆகிட்டு இருக்கு. நமக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அந்த தொப்பி எதுக்காக நிற்கிறோம்னா அந்த பக்கத்திலே ஒரு ஹார்ஸ் ரைடிங், குதிரை சவாரி. குதிரை சவாரி பண்ணிட்டு நம்ம அங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்காக வெயில்ல போறதுக்காக அந்த தொப்பி வச்சுட்டாங்க. வேணுங்கிறவங்க அந்த தொப்பி வாங்கிட்டு நம்ம குதிரை சவாரியும் பண்ணலாம். ஸோ இந்த வாரம் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய இடங்கள் பார்த்தோம். ஸோ இந்த வாரம் லக்கி வினர் யாருன்னு பார்க்கலாமா? இந்த வாரம் லக்கி வினர் SMS அனுப்பினவங்களுக்கு. ஸோ அதனால மகேஸ்வரி திருச்சியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அபிராமி கிட்டிங் கிளாஸ் டிக்கெட்ஸ் அனுப்பி வைக்கிறோம். என்ஜாய் பண்ணுங்க. ஆனா ஒரு வேண்டுகோள், SMS-ஓ இமெயிலோ இல்ல கடிதமோ எழுதுறவங்க எல்லாம் இன்னும் SMS எழுதுறவங்க ஜஸ்ட் நம்முடைய விஷயம் மட்டும் எழுதுவீங்க, பாராட்டுகளையும் எழுதுறீங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படி கூட உங்க பேரு, உங்க போன் நம்பர், அட்ரஸ், முகவரி எல்லாம் அழகா எழுதிடுங்க. அப்பதான் நமக்கு லக்கி வினர் சூஸ் பண்ணும்போது கரெக்டா நம்மளும் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப நம்ம எல்லாரும் இந்த வாரம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உழவர் தினம், பொங்கல் கொண்டாட போறீங்க. தமிழர்கள் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் அதுக்கப்புறம் மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், எல்லாருக்கும் ஹாலிடேஸ் தான். ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. பொங்கல், சக்கரை பொங்கல் பண்ணி இனிமையா சாப்பிடுங்க. எங்களையும் நினைச்சிட்டு சாப்பிடுங்க. ஓகே, அடுத்த வாரம் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இடங்கள் பார்க்க போறோம். அதோட நம்ம திப்பு சுல்தான் மகாராஜா பிறந்த இடம் எங்க? பெங்களூர்ல தான். அங்க பக்கத்துல ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டையில தான் அங்க இருக்க ஊர்ல தான் அவரு பிறந்தாரு. அந்த இடத்துக்கு நம்ம போறோம். அதோட மதுரையில தான் மீனாட்சி அம்மன், இங்க பெங்களூர்ல மீனாட்சி அம்மன் பார்க்க போறீங்க. ஸோ மறந்துடாதீங்க, டோன்ட் மிஸ் இட். குடும்பத்தார எல்லாருமே சேர்ந்து பொங்கல் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் வரும் சனிக்கிழமை நம்முடைய நிகழ்ச்சியை, இனிய பயணம் செய்யும் நிகழ்ச்சியை பார்க்க தவறாதீர்கள். ஸோ அன்டில் தென், பாய் ஃப்ரம் நலமாய். உங்கள் விமர்சனங்களை அனுப்ப வேண்டிய முகவரி அபிராமி மெகாமால், 152 புரசைவாக்கம் நெடுஞ்சாலை, சென்னை 10. சிறந்த விமர்சனங்களுக்கு பரிசுகள் வழங்க